ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது IBPS SO 2016ல் கேட்கப்பட்ட ஒரிஜினல் கொஷின்ஸ். ஸோ டைரெக்டாக நம்ம கொஷின்ஸ்குள்ளே போகலாம். ஸோ பாருங்கள், இங்கே கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இஃப் 2 is added to each odd digit and 1 is subtracted from each even digit in the number 2, 3, 6, 8, 5, 4, 7, which of the following number will appear twice in the new number thus formed? நான் இந்த நம்பர் அப்படியே எழுதிக்கிறேன் பாருங்க. 2, 3, 6, 8, 5, 4, 7. ஸோ இங்கே இருக்க நம்பர் அப்படியே எழுதிட்டேன். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, ஆட் டிஜிட் வந்து ஆட் டிஜிட்டில் நாம் என்ன பண்ணோம், 2 ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே இருக்கிறது ஆட் டிஜிட். அப்போது இதில் 2 ஆட் பண்ணால் 5, அகெயின் இங்கே 2 ஆட் பண்ணால் எனக்கு 7, அகெயின் இங்கே எனக்கு 2 ஆட் பண்ணால் 9. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஈவன் டிஜிட்டில் 1 சப்ட்ராக்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் ஈவன் டிஜிட். அப்போ இந்த 2ல் 1 சப்ட்ராக்ட் பண்ணால் எனக்கு கிடைக்க போகிறது 1, 6ல் 1 சப்ட்ராக்ட் பண்ணால் 5, 8ல் 1 சப்ட்ராக்ட் பண்ணால் 7 அண்ட் 4ல் 1 சப்ட்ராக்ட் பண்ணால் 3. இப்போ கேள்வி என்னென்னா, ரெண்டு வாட்டி அப்பியர் ஆகிற டிஜிட்ஸ் எத்தனை நம்பர்ஸ் இந்த நியூ நம்பரில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 5 இருக்குது, 7 இருக்குது. அப்போ போத் 5 and 7 ஆன்சர் சாய்ஸாக இருக்க முடியும். அது பிரகாரம் ஆன்சர் சாய்ஸ் பார்க்கும்போது எனக்கு 4th ஆப்ஷன் கிடைக்கும். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்குது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். சரிங்களா? சரி, இப்போ நான் அடுத்த கொஸ்டின் போகிறேன். இந்த கொஸ்டின் நாம டிடக்ஷன் அல்லது சிலாஜிசம் எப்படி வேணால் சொல்லலாம். பேசிக்கலி பாருங்கள், ஆல் ஃபேர்ஸ் ஆர் ப்ரைஸஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம முக்கியமாக ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்னா, இவங்க என்ன வார்த்தைகள், எந்த ரெண்டு வார்த்தைகளை கனெக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும்தான் நீங்கள் கனெக்ட் பண்ணி டயக்ராம் வரையணும். தேவையில்லாமல் நாமளே அவங்க சொல்லாத விஷயத்து மேலே டயக்ராம்ஸ் கனெக்ட் பண்ணி வரையக்கூடாது. வேற வழி இல்லாமல் சில நேரங்களில் கனெக்ட் பண்ணி வரைகிற மாதிரி இருக்கும், அப்போ வரையலாம், தப்பு கிடையாது. ஆனால் நாமளே வாலண்டியராக போயிட்டு வரையக்கூடாது, அவ்வளோதான் விஷயம். சரி, இப்போ பாருங்கள், ஆல் ஃபேர்ஸ் ஆர் ப்ரைஸஸ். ஸோ இங்கே ஆல் ஃபேர்ஸ் ஆர் ப்ரைஸஸ், நான் இந்த டயக்ராம் வரைஞ்சிட்டேன். ஸோ இது ப்ரைஸஸ். அடுத்ததாக பாருங்க, சம் ப்ரைஸஸ் ஆர் காஸ்ட். அப்போ ப்ரைஸ் காஸ்ட்டை பற்றி சொல்லியிருக்காங்க, சம்ன்ற ரிலேஷன். ஸோ சம் ப்ரைஸஸ் ஆர் காஸ்ட் வரைஞ்சிட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆல் காஸ்ட் ஆர் டேரிஃப். எல்லா காஸ்ட்டுமே என்னது, டேரிஃப். ஸோ காஸ்ட்டை மட்டும் சுற்றி நான் டேரிஃபை வரையணும். ஸோ காஸ்ட்டை மட்டும் சுற்றி வரையும் போது வேற வழி இல்லாமல் ப்ரைஸுன்ற சர்க்கிள் உள்ளே போயிட்டு அகைன் நான் வரைகிறேன், கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ வரையும் போது ஆல் காஸ்ட் ஆர் டேரிஃப் எனக்கு கிடச்சிருது. பாருங்க, இந்த இடத்துல வேற வழி இல்லாமல் நான் அதை சுற்றி வரையும் போது எனக்கு ப்ரைஸஸ் சொல்லியும் இன்டர்செக்ட் ஆகுது. சரிங்களா? சரி, இப்போ நான் வரைஞ்சாச்சு. இந்த இடத்துல கொஸ்டின் கேட்குறாங்க, நோ ஃபேர் இஸ் அ டேரிஃப். இந்த இடத்துல இங்கே ஃபேர் இருக்கு, டேரிஃப்ன்றது இந்த சர்க்கிள். சரிங்களா? இந்த ஃபேரும் டேரிஃபும் எப்படி இருக்குன்னா, ஒரு சர்க்கிள் இப்படி இருக்கு, ஒரு ஃபேர்ன்ற சர்க்கிள் இப்படி இருக்குது, டேரிஃப்ன்றது இப்படி இருக்கு. ஆனால் ரெண்டுத்துக்கும் ரிலேஷன் எனக்கு தெரியாது. எனக்கு ரிலேஷன் இல்லைன்னு எப்போ சொல்லணும்னா, இப்படி ஒரு கோடு போட்டு நடுவில் இன்ட்டு மார்க் போட்டிருந்தனா தான் இல்லைன்னு சொல்ல முடியும். ஆனால் இந்த இடத்துல இந்த ரெண்டு சர்க்கிளும் தனித்தனியாக இருக்கு, ஆனால் ரிலேஷன் தெரியாதுன்னு அர்த்தம், அவ்வளோதான். இது இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. சரிங்களா? ரிலேஷன் தெரியாது. அப்போ தெரியாதுன்றதுக்கு எப்பவுமே பதில் எப்படி வரணும்னா, ஒன்று எய்தர் ஆரில் வரணும், அல்லது தெரியாதுன்றதுக்கு பாசிபிலிட்டியில் ஆன்சர் வரணும். சரிங்களா? இங்கே பாருங்க, நோ ஃபேர் இஸ் அ டேரிஃப். இந்த ஃபேர் டேரிஃபை வச்சு தான் கொடுத்துருக்காங்க. ஃபேருக்கும் டேரிஃப்க்கும் ரிலேஷன் தெரியாது. ஸோ பாசிபிலிட்டியில் இருக்கணும் அல்லது எய்தர் ஆரில் இருக்கணும், ரெண்டுமே இங்கே இல்லை. அதனால ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் தப்பு. அடுத்ததாக பாருங்க, நோ காஸ்ட் இஸ் அ ஃபேர். இப்போ காஸ்ட்டை பற்றியும் ஃபேரை பற்றியும் சொல்கிறாங்க. காஸ்ட் இது, ஃபேர் இது. அகைன் பார்த்தீங்கன்னா ஃபேரும் காஸ்ட்டும் அகைன் எனக்கு ரெண்டு சர்க்கிள் தனித்தனியாக தான் ஆஸ் பர் திஸ் டயக்ராம் எனக்கு கிடைக்குது. இங்கே என்னன்னா, இது ரெண்டும் வேறன்ற மீனிங் கிடையாது, இது ரெண்டுத்துக்கும் ரிலேஷன் தெரியாதுன்ற மீனிங். ஸோ இது ஃபேரு, அதே மாதிரி இது காஸ்ட். சரிங்களா? இந்த சர்க்கிள் காஸ்ட், இந்த சர்க்கிள் ஃபேர், ரெண்டும் இப்படி தான் எனக்கு இருக்கு. சரிங்களா? அப்போ எனக்கு ரிலேஷன் தெரியாதுன்னு அர்த்தம். ரிலேஷன் இல்லைன்னா இப்படி ஒரு கோடு போட்டு நடுவில் இன்ட்டு மார்க் இருக்கும், அப்போ தான் இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அப்போ இதுக்கு ரிலேஷன் தெரியாததுக்கு நான் பதில் சொல்றதா இருந்தால் ஒன்று பாசிபிலிட்டியில் இருக்கணும் அல்லது எய்தர் ஆரில் இருக்கணும், ரெண்டுமே இங்கே இல்லை. அதனால இதுவும் தப்பு. அப்போனா இதுக்கான பதில் நெய்தர் 1 nor 2 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? அடுத்த கேள்வி, நோ ப்ரூஃப் இஸ் அன் எவிடன்ஸ். இப்போ ப்ரூஃப்னு ஒரு சர்க்கிள் வரைகிறேன், அப்புறம் எவிடன்ஸ்னு ஒரு சர்க்கிள் வரைகிறேன். சரிங்களா? நோ ப்ரூஃப் இஸ் அன் எவிடன்ஸ். அப்புறம் நோ ப்ரூஃப் இஸ் அன் இண்டிகேஷன். ப்ரூஃப் வேற, இண்டிகேஷன் வேறன்னு சொல்றாங்க. அப்போ ப்ரூஃப் வேற, இண்டிகேஷன் வேற. அப்போ இப்படி அகைன் இங்க ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டு இது இண்டிகேஷன் அப்படின்னு வரைஞ்சிருந்தேன். இது எல்லாமே இல்லைன்றது சொல்லியிருக்காங்க, அதாவது நோன்ற வார்த்தையை சொல்லியிருக்காங்க. சரியா? நோ ப்ரூஃப் இஸ் எவிடன்ஸ், நோ ப்ரூஃப் இஸ் இண்டிகேஷன். சரிங்களா? சரி, இப்போ பாருங்க, எனக்கு இதுக்கான கேள்விகள் கேட்குறாங்க. ஆல் இண்டிகேஷன்ஸ் பீயிங் எவிடன்ஸ் இஸ் அ பாசிபிலிட்டி. ஆல் இண்டிகேஷன்ஸ்
being evidence is a possibility. First of all, எனக்கு இண்டிகேஷனுக்கு எவிடன்ஸ்க்கு ரிலேஷன் என்னன்னு தெரியாது. சரிங்களா? தெரியாத விஷயத்துக்கு பாசிபிலிட்டி சொன்னா கரெக்ட் நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? அப்ப தெரியாத விஷயம் இந்த இண்டிகேஷனுக்கும் இந்த எவிடன்ஸ்க்கும் எனக்கு ரிலேஷன் தெரியாது. இந்த ரெண்டு சர்க்கிளுக்கும் ரிலேஷன் தெரியாது. அப்போ பாசிபிலிட்டின்ற வார்த்தை வரதுனால அந்த ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா நோ எவிடன்ஸ் இஸ் an indication. பாருங்க எவிடன்ஸ் இருக்கு, இண்டிகேஷன் இருக்கு, இது ரெண்டும் வேற வேற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பாசிபிலிட்டின்ற வார்த்தை இல்ல, அதே மாதிரி ஐதர் ஆர் என்ற வார்த்தையும் இங்க கிடையாது. எய்தர் ஆர்னா இன்னொரு சென்டென்ஸ் வந்திருக்கணும், அதுவும் இங்க இல்ல. அதனால நோ எவிடன்ஸ் இஸ் an indication அப்படின்னு நான் சொல்லும் போது இது கண்டிப்பா இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்ப இந்த கன்க்ளூஷன் பிரகாரம் ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் மட்டும் கரெக்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா பாருங்க ஆல் ஃபேர்ஸ் ஆர் பிரைசஸ். ஆல் ஃபேர்ஸ் ஆர் பிரைசஸ் அப்படின்னு வரும்போது அகைன் ஆல் ஃபேர்ஸ் ஆர் பிரைசஸ் நான் இங்க டிராயிங் வரைகிறேன். ஆல் ஃபேர்ஸ் எல்லா ஃபேர்ஸும் பிரைசஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்ததா சம் பிரைசஸ் ஆர் காஸ்ட், அகைன் பிரைசஸ் ஆர் காஸ்ட். அடுத்ததா பாருங்க ஆல் காஸ்ட் ஆர் டாரிஃப். ஸோ டாரிஃப் நான் சுற்றி வரையணும். ஸோ ஆல் காஸ்ட் ஆர் டாரிஃப். பாருங்க இது மேலே நான் படாம தான் வரையணும். ஸோ அதனால வரைஞ்சிட்டேன் ஆல் காஸ்ட் ஆர் டாரிஃப். அதாவது எது மேலே படாம வரையணும்னா ஃபேர்ன்ற ஒரு சர்க்கிளில் இன்டர்செக்ட் ஆகாம வரையணும். ஏன்னா அதை பற்றி அதுக்கும் டாரிஃப்க்கும் எந்த ரிலேஷன் சொல்லலை, டாரிஃப்க்கும் காஸ்ட்டுக்கும் தான் ரிலேஷன் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ அடுத்ததா பாருங்க இந்த டயக்ராம்ஸ் நம்ம வரைஞ்சிட்டோம். இப்போ அட்லீஸ்ட் சம் பிரைசஸ் ஆர் டாரிஃப்னு சொல்றாங்க. அட்லீஸ்ட் சம் பிரைசஸ் ஆர் டாரிஃப். இங்க எனக்கு பிரைஸ் இருக்கு, இங்க டாரிஃப் இருக்கு. பாருங்க இங்க எனக்கு இந்த சர்க்கிள் வந்து பிரைஸ் இருக்கு, இந்த சர்க்கிள் வந்து டாரிஃப் இருக்கு. ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகுது. இன்டர்செக்ட் ஆனாலுமே நான் சம்ன்ற வார்த்தையை வச்சு சொல்லலாம். அப்போ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் கரெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சம்ன்ற வார்த்தை தான் இருக்கு. அட்லீஸ்ட் சம்னாலும் வெறும் சம்னாலும் ரெண்டு ஒன்று தான். சரிங்களா? அடுத்ததா ஆல் டாரிஃப் பீயிங் பிரைஸ் இஸ் அ பாசிபிலிட்டி. எல்லா டாரிஃபும் பிரைஸா இருக்கா, எல்லா டாரிஃபும் பிரைஸா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆல் டாரிஃப்னா இந்த சர்க்கிள், அப்புறம் பிரைஸ்னா இந்த சர்க்கிள். இப்போ பாருங்க எனக்கு ஆஸ் பர் த டயக்ராம் நான் ஒரிஜினலா வரையும் போது எனக்கு கன்ஃபார்மா இந்த மாதிரி தான் எனக்கு கிடைக்குது, பிரைஸுக்கும் டாரிஃப்க்கும் ரிலேஷன். சரிங்களா? ஆனா இங்க என்ன சொல்றாங்க, எல்லா டாரிஃபும் அதாவது இந்த டாரிஃப்ன்ற சர்க்கிள் முழுசா இது உள்ள இருக்க மாதிரி சொல்றாங்க. எல்லா டாரிஃபும் பிரைஸா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், எனக்கு கிடைக்கிற டயக்ராம் என்னவோ இப்படிதான் கிடைக்குது, பிரைஸுக்கும் டாரிஃபும் ரிலேஷன். சரிங்களா? இது உள்ள இருக்க மாதிரிலாம் எனக்கு ரிலேஷன் கிடைக்கல. அப்போ இங்க என்னன்னா இந்த இடத்துக்கான ரிலேஷனுக்கு பிரைஸ்ல இருக்க இந்த கோடு போட்ட இடத்துக்கான ரிலேஷனும் டாரிஃப்ல இருக்க இந்த பிளஸ் சிம்பிள் போட்டதுக்கான ரிலேஷனுக்கும் அந்த ஏரியால இருக்க டாரிஃப்ல இருக்க பிளஸ் சிம்பிள் போட்ட ஏரியாக்கும் பிரைஸ்ல இருக்க கோடு போட்ட ஏரியாக்கான ரிலேஷனும் எனக்கு தெரியாததை வச்சு கேள்வி கேட்கறாங்க. அப்ப நான் என்ன பண்ணலாம், பாசிபிலிட்டின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அதாவது சிம்பிளா சில பேருக்கு புரியறதுக்காக சொல்றேன். எப்பவுமே இந்த மாதிரி ரெண்டு சர்க்கிள் வந்து எனக்கு ஒரிஜினலா ஆன்சர் இப்படி தான் கிடைக்குது. ஆனா ஒரு சர்க்கிள் இன்னொரு சர்க்கிள் உள்ள இருக்கிற மாதிரி கொடுத்துட்டு பாசிபிலிட்டின்ற வார்த்தையை கொடுத்தா அது கரெக்ட் நம்ம சொல்லலாம். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த சம் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போலாம். அப்போ கன்க்ளூஷன் 2 இஸ் ஆல்சோ கரெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப கன்க்ளூஷன் 1 and 2 both are correct. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. சரிங்களா? இப்ப நாம அடுத்ததுக்கு போலாம். Some test or exam, no exam is challenge. Some test or exam அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா some test or exam வரைஞ்சாச்சு. அடுத்தது no exam is a challenge. So no exam is a challenge, அதுவும் வரைஞ்சாச்சு. அடுத்தது some challenges are win. Some challenges are win, some challenges are win இப்படி வரைஞ்சாச்சு. இப்ப பாருங்க no test is a win. நீங்க கேக்குறது no test is a win. இது டெஸ்ட் இங்க இருக்கு, வின் இங்க இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கங்க, இங்க இருக்க வின் டெஸ்ட்டுக்கும் இங்க இருக்க வின்னுக்கும் எனக்கு ரிலேஷன்ஷிப் தெரியாது. சரிங்களா? அப்ப தெரியாதுன்னும் போது எனக்கு எய்தர் ஆர் வரணும் அல்லது பாசிபிலிட்டி வரணும். இந்த இடத்துல பாருங்க டெஸ்ட்ன்ற வார்த்தை வின்னுன்ற வார்த்தை, அகைன் இங்க பாருங்க டெஸ்ட்ன்ற வார்த்தை வின்னுன்ற வார்த்தை, இதுல நோன்ற வார்த்தை இருக்கு, இதுல சம்ன்ற வார்த்தை இருக்கு. சரிங்களா? இந்த டெஸ்ட்டுக்கும் வின்னுக்கும் எனக்கு ரிலேஷன் தெரியாது. ஏன்னா இந்த ரெண்டு சர்க்கிளும் இந்த மாதிரி ஆர்டர்ல தான் இருக்கு. இது ரெண்டுத்துக்கு நடுவுல இல்லன்னு நம்ம சொல்லக்கூடாது. இல்லன்னா என்ன அர்த்தம்னா இப்படி ஒரு கோடு வந்து நடுவுல இன்டு மார்க் இருக்கணும். இது ரெண்டும் இப்படிதான் இருக்கு. அப்போ அதோட மீனிங் என்னன்னா எனக்கு ரிலேஷன் தெரியாதுன்னு அர்த்தம். சரிங்களா? சரி, அப்ப பாருங்க, அப்போ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது எனக்கு கண்டிப்பா இது ரிலேஷன் தெரியாதுன்னா எய்தர் ஆர் வரணும் அல்லது பாசிபிலிட்டி வரணும்னு சொல்லியிருக்கேன். எனக்கு இந்த டெஸ்ட் இஸ் அ வின்னு வருது, அப்புறம் சம் டெஸ்ட் ஆர் வின்னு வருது, நோ டெஸ்ட் ஆர் வின். அதாவது இங்க நோ டெஸ்ட் இஸ் அ வின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த அட்லீஸ்ட்ன்ற வார்த்தையை விட்டுருங்க, அதை பத்தி கவலைப்படாதீங்க. சம் டெஸ்ட் ஆர் வின்னு கொடுத்துருக்காங்க. சம் டெஸ்ட் ஆர் வின், நோ டெஸ்ட் ஆர் வின் அப்படின்ற மீனிங் இங்க வருது. அதாவது எய்தர் ஆர் வருது. இந்த சம்மையும் நோவையும் சேர்த்தீங்கன்னா எய்தர் ஆர் நம்ம சொல்லலாம். அப்ப அதன் அடிப்படையில் பார்க்கும்போது எனக்கு கன்க்ளூஷன் 1 or 2 follows, 1 or 2 follows அப்படின்னு நம்ம சொல்லலாம். எய்தர் 1 or 2 follows அப்படின்னு சொல்லலாம் இதோட ஆன்சரை. சரிங்களா? சரி, அடுத்த கேள்வியை பார்ப்போம். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்துட்டு இருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு வந்து புரியணும், இன்னும் நல்லா பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்னா நீங்க திருப்பி ரீவைண்ட் பண்ணி பாருங்க. சரி, அடுத்தது நம்ம பார்ப்போம். சம் டெஸ்ட் ஆர் எக்ஸாம்ஸ்.
அகைன் அதே கொஸ்டின் தான். சரி இருந்தாலும் டயக்ராம் வரைகிறேன். சம் டெஸ்ட் ஆர் எக்ஸாம். ஸோ சம் டெஸ்ட் ஆர் எக்ஸாம். Some test or exam. No exam is a challenge. So no exam is a challenge. இந்த இடத்துல இன்டு மார்க். Some challenges are win. Some challenges are win. இது எழுதியாச்சு. சரி இப்போ பாருங்க டயக்ராம்ஸ்லாம் வரைஞ்சாச்சு நாம. இப்போ ஆல் டெஸ்ட் கேன் நெவர் பி சேலஞ்ச். பாருங்க எல்லா டெஸ்ட்டும் எனக்கு சேலஞ்சாக இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. எல்லா டெஸ்ட்டும் அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல பாருங்க எனக்கு எக்ஸாமுக்கும் டெஸ்ட்டுக்கும் ஒரு காமன் ஏரியா இருக்குது. நான் ஒயிட் கலரில் போடுறேன் பாருங்க. ஒயிட் கலரில் கோடு போடுறேன். ஒயிட் கலரில் சின்னதாக கோடு போடுறேன். தெரியுதுங்களா? இந்த இடத்துல பாருங்க, அதாவது மார்க்கரை பாருங்க, இந்த கர்சர் மூவ்மெண்ட்டை பாருங்க. இந்த இடத்துல இந்த ஏரியா டெஸ்ட்டுக்கும் காமன், எக்ஸாமுக்கும் காமன். கண்டிப்பாக இந்த ஏரியாவானது எதில் வர வாய்ப்பே கிடையாது அப்படின்னு பார்க்கும்போது சேலஞ்சில் வரவே முடியாது. ஏன்னா எக்ஸாமில் இருக்க எதுவுமே சேலஞ்சில் வராதுன்னு சொல்லிடும் போது எக்ஸாமுக்கும் டெஸ்ட்டுக்கும் காமனாக இருக்க இந்த ஏரியாவானது டெஃபினட்டாக சேலஞ்சில் வர முடியாது. அப்போனா ஆல் டெஸ்ட், எல்லா டெஸ்ட்டும் கேன் நெவர் பி சேலஞ்ச். எல்லா டெஸ்ட்டும் கண்டிப்பாக சேலஞ்சாக வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றது 100% கரெக்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதுக்கப்புறமா பாருங்க நோ வின் இஸ் அன் எக்ஸாம். இங்கே வின் இருக்கு, இங்கே எக்ஸாம் இருக்கு. சரிங்களா? வின்னும் எக்ஸாமும் வேற வேற அப்படின்றத சொல்றாங்க. ஆனால் இப்போ நான் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கும் வின்னுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கு. இதுக்கான கம்ப்ளீட் ரிலேஷன் எனக்கு தெரியாது. அப்படின்னும் போது எனக்கு எதிராக இருக்கணும் அல்லது பாசிபிலிட்டி இருக்கணும். சரிங்களா? அப்போ அது பிரகாரம் பார்க்கும்போது நான் கண்டிப்பாக இது என்னன்னு சொல்லலாம், தப்புன்னு சொல்லிட்டு அடுத்த சம் போயிட்டே இருக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்இக்வாலிட்டி சம்ஸ். இந்த இன்இக்வாலிட்டி சம்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே கொடுத்துருக்காங்க என்னன்னா எல் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு கியூ லெஸ் than ஆர் ஈக்குவல் டு ஆர் ஈக்குவல் டு எஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஆர் கிரேட்டர் than ஹெச் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு பி. அதாவது இங்கே ரெண்டு ரிலேஷன் இருக்குங்க. சரியா? நான் ஒரு கோடு போட்டேன். ரெண்டு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புளுக்கான ரிலேஷனை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் மக்கள்னு வச்சுங்க. இந்த இன்இக்வாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஏஜ் கம்பேரிசன், சேலரி கம்பேரிசன், சரிங்களா, இந்த மாதிரி கம்பேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு சம் இது. சரிங்களா? அதை வந்து சம்மா கேட்காம ஜஸ்ட் இந்த மாதிரி ரிலேஷனாக கேட்டாங்க. சரி இப்போ பாருங்க எனக்கு இந்த சம்மை சால்வ் பண்ணணும். நான் என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் இந்த கன்க்ளூஷன் பிஎஸ் இதுக்கான ரிலேஷனை நான் கண்டுபிடிக்கணும். பி பாருங்கன்னா பி வந்து இந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. அதே மாதிரி எஸ் வந்து இந்த இடத்துல இருக்கு. அப்போ இது ரெண்டுத்துலயும் ஒரு பர்சன் இருக்கிறதா நாம வச்சுக்கலாம். இவங்க எல்லாம் மனுஷங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களோட ஏஜை கம்பேர் பண்றோம்னு வச்சுக்கோங்க. எஸ்ன்றவனோட ஏஜையும் பின்றவனோட ஏஜையும் நம்ம கம்பேர் பண்ணணும். இந்த ரெண்டு பேரோட வயசையும் கம்பேர் பண்ணணும். அதுக்கான ரிலேஷன் இங்க ஒரு குரூப்ல கொடுத்துருக்காங்க, இங்க ஒரு குரூப்ல கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்றேன், இந்த பி இங்க எஸ், இந்த ரெண்டு குரூப்லயும் ஒருத்தன் இருக்கான். ரெண்டு குரூப்லயும் காமனா யார் இருக்கான்னு பாக்குறேன். காமனா பார்த்தா எனக்கு ஆறுன்ற ஒருத்தன் இருக்கான். அப்ப நான் அவனை வச்சு இந்த சம் போட்டுடலாம். நான் என்ன பண்றேன், ஆரை எழுதுறேன். பாருங்க எப்படி எழுதுறேன்னு பாத்துங்க. ஆறு ஒருத்தனை எழுதிட்டேன். ஆருக்கு ரைட்ல தான் யார் இருக்கா, எஸ் இருக்கான். அப்போ ஆருக்கு ரைட்ல எஸ் இருக்கான். இந்த ரெண்டு பேர் ஆருக்கு எஸ்க்கு என்ன ரிலேஷன், ஈக்குவல் அப்படின்ற ரிலேஷன் எழுதிட்டேன். ஈக்குவல் எழுதிட்டேன். இப்போ அகைன் ஆருக்கு ரைட்ல தான் யார் இருக்கா, பி இருக்கான். இப்போ நான் இங்க பி எழுதுறதுக்கு இடம் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி எஸ் வந்துட்டான். அதனால நான் என்ன பண்றேன், இங்க பாருங்க உங்களுக்கு புரியறதுக்காக இங்க எழுதுறேன். இது அப்படியே எழுதுறேன். ஆறு greater than h greater than or equal to p இருக்கா. இது அப்படியே நான் என்ன பண்றேன், லெஃப்ட்ல எழுதுறேன். இங்க ரைட்ல இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே நான் லெஃப்ட்ல எழுதுறேன். அப்ப லெஃப்ட்ல எழுதும்போது ஆருக்கு லெஃப்ட்ல எல்லாத்தையும் எழுதும்போது இந்த சிம்பிள்ஸ் அப்படியே மாறிடும், ஆப்போசிட்டா மாறிடும். சரிங்களா? அப்போ பாருங்க இங்க ஆர் பக்கத்துல கிரேட்டர் than இருக்குன்னா அப்போ இங்க லெஸ் than வந்துடும் இந்த சைட்ல. அப்புறம் இது h அப்படியே வந்துடும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல கிரேட்டர் than or equal to அப்போ லெஸ் than or equal to, அப்புறம் இந்த p அப்படியே வந்துடும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. இந்த மாத்தி எழுது தெரிஞ்சதுன்னா போதும். அப்பனா என்ன அர்த்தம்னா ரைட்ல இருக்க ஆளை நம்ம லெஃப்ட்ல எழுதணும் அப்படின்னா நாம சிம்பிள்ஸ் அப்படியே சேஞ்ச் பண்ணணும்னு அர்த்தம், வேற ஒண்ணுமே இல்லை. இப்போ எனக்கு ரைட்ல யார் இருக்கா, பி இருக்கா. ஆனா நான் அவனை எங்க எழுத போறேன், லெஃப்ட்ல எழுத போறேன். அப்பனா ஆரோட இடத்துல இருந்து எழுத போறேன். அப்ப நான் எழுதும்போது எனக்கு என்ன வந்துடும், இந்த சைட்ல இந்த கிரேட்டர் தென்ன்றது எனக்கு லெஸ் தெனா மாறிடும். அகைன் எனக்கு ஹெச் வந்துடும். அடுத்ததா பாத்தீங்கன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ன்றத லெஸ் தென் ஆர் ஈக்குவல்டா மாறிடும். அப்புறம் எனக்கு பி வந்துடும். இப்ப பாருங்க பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஹெச் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எஸ்ன்னு வந்துருச்சு. எனக்கு இங்க என்னன்னா ஆர் எனக்கு பிக்கும் எஸ்க்கும் தான் ரிலேஷன் வேணும். இந்த ரெண்டு பேருக்கான ரிலேஷன் வேணும். அப்போ இந்த ரெண்டு பேருக்கான ரிலேஷன் வேணும்னா ஆரும் எஸ்ஸும் ஈக்குவல்ன்றதுனால நான் ஆரை விட்டுறலாம். சரிங்களா? ஏன்னா ஆர் ஈக்குவல் டு எஸ்ன்றதுனால ஆரை விட்டுறேன். விட்டுட்ட பிறகு பாருங்க எனக்கு பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஹெச் லெஸ் தென் எஸ். அதானே கிடைக்குது. இங்க என்னன்னா இந்த சம்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களுக்கு புரியறதுக்காக திருப்பி இதை எழுதியிருக்கேன். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் அகைன் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஹெச் லெஸ் தென் ஆர் இப்படி இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே இந்த மாதிரி சம்ஸ்ல காமன் சிம்பிள் எதுவோ அதுதான் ஆன்சரா இருக்க முடியும். பி லெஸ் தென் ஹெச் லெஸ் தென் ஆர் இல்ல இங்க எஸ். சரிங்களா? சோ பிக்கும் எஸ்க்கும் நடுவுல என்ன சிம்பிள் வரணும்னு பார்த்தா காமன் சிம்பிள். காமன் சிம்பிள்னா இந்த இடத்துல காமனா இருக்கிறது லெஸ் தென், இங்கேயும் லெஸ் தென். அப்ப ஆன்சர் வந்து லெஸ் தென் நடுவுல வரணும். அப்ப ஆன்சர் சாய்ஸ் எனக்கு என்ன வரும் அப்படின்னு பார்க்கும்போது பி லெஸ் தென் எஸ் தான் வரணும். இங்கே அதுதான் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் கரெக்ட் நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம அடுத்த கன்க்ளூஷன் எடுத்துக்கிறோம்.
இப்போ அடுத்த கன்க்ளூஷன் பாருங்க, எனக்கு எல் பி பாருங்க, இங்க எல் இருக்கா இங்க பி இருக்கா, இந்த ரெண்டு பேரையும் நான் கம்பேர் பண்ணணும். சரி ஓகே, இப்போ நடுவில் ரெண்டு பேருக்கும் யார் காமனா இருக்கா, ஆறுன்றவன் தான் இருக்கா. அப்போ ஆறு இங்க எழுதிக்கிறேன், ஆறு எழுதியாச்சு. இப்போ பாருங்க எல் பி, நான் இப்போ என்ன பண்றேன், எல் வந்து இந்த லெஃப்ட்ல இருக்கேன் அப்படியே எழுதுறேன், எல் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கியூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் வந்துருச்சுங்களா. எல் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கியூ, அகைன் கியூ அப்படியே எழுதிட்டேன், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர். இந்த ஆர் அப்படியே இங்க இருக்கிறது அப்படியே எழுதிட்டேன். கர்சர் மூவ்மெண்ட்டை பாருங்க. அப்புறம் ஆருக்கு ரைட்ல கிரேட்டர் தென், இந்த 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 குரூப்ல ஆருக்கு ரைட்ல கிரேட்டர் தென், அப்புறம் ஹெச் அகைன் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு என்ன வருது, எனக்கு பி கிடைக்குது. ரைட்டா. இப்போ கேள்வி என்னன்னா எல்லுக்கும் பிக்கும் ரிலேஷன், எல் இங்க பி இங்க பாருங்க. ரிலேஷன் பாத்தீங்கன்னா இங்க லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல், ஆனா இங்க கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, அதாவது ஆப்போசிட் சிம்பிள் வந்துருது. இந்த சம்ஸை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் சிம்பிள் வந்ததுன்னா ரெண்டு ஆன்சர் வரணும். ஒன்னு எய்தர் ஆர்ல 3 ஆன்சர் கரெக்ட் வரணும். சரிங்களா. அதாவது எனக்கு எய்தர் ஆர்ல வரணும். எல்லுக்கும் பிக்கும் எப்பவுமே வந்து நடுவில் இந்த சம்மன்ல எந்த சம்மா இருந்தாலும் சரி, எனக்கு நடுவில் வந்து வர சிம்பிள்ஸ் வந்து ஆப்போசிட் சிம்பிள் வந்துருச்சு அப்படின்னா இந்த இடத்துல ரெண்டுமே ஆப்போசிட் சிம்பிள், இந்த சிம்பிளும் அப்படியே ஆப்போசிட். சரிங்களா. இங்க லெஸ் தென் இருந்தா இங்க கிரேட்டர் தென் இருக்கு. சார் ஈக்குவல் இல்ல அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, ஜஸ்ட் ஆப்போசிட் சிம்பிள் அவ்வளவுதான். ஸோ பாத்தீங்கன்னா அப்போ இங்க எல்லுக்கும் பிக்கும் நடுவில் ரிலேஷன் கிடையாதுன்னு அர்த்தம். cannot be determined அப்படின்னு சொல்லணும். ஆப்போசிட் சிம்பிள் வந்ததுன்னா ஒன்னு cannot be determined சொல்லணும், அல்லது 3 ஆன்சர்ஸ் இருக்குன்னு சொல்லணும். வேற ஒண்ணுமே இல்லை. ஒன்னு இதை சொல்லணும் அல்லது இதை சொல்லணும். எனக்கு இங்க 3 ஆன்சர்ஸ் வர மாதிரிலாம் இங்க இல்லை. ஆக்சுவலா இங்க எனக்கு இந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுக்கு வந்து லெஸ் தென்ன்றது ஒரு சிம்பிள், ஈக்குவல்ன்றது ஒரு சிம்பிள். அப்ப 2 ஆன்சர் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இது தப்புன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். நார்மல் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா 3 ஆன்சர்ஸ் என்னன்றதை நான் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா. இந்த இடத்துல ஜஸ்ட் புரிஞ்சுக்கங்க, 3 ஆன்சர்ஸ்னா என்னென்ன வரும், ஒன்னு லெஸ் தென் வரணும், அல்லது கிரேட்டர் தென் வரணும், அல்லது ஈக்குவல் வரணும். அவ்வளவுதான். இது 3 இருந்ததுன்னா அதுதான் 3 ஆன்சர்ஸ் சொல்றது. ஆப்போசிட் சிம்பிள் இருந்தா cannot be determined அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா. அடுத்தது எனக்கு இங்க இந்த சம் பாத்தீங்கன்னா டபிள்யூக்கும் கேக்கும் ரிலேஷன். இங்க டபிள்யூ இருக்கு, இங்க கே இருக்கு. பாருங்க இங்க வந்து இந்த சம பொறுத்த வரைக்கும் டைரக்டாவே ஒரே இதுல டபிள்யூ கேவும் இருக்கிறதுனால என்னோட வேலை ஈஸி. கேக்கும் டபிள்யூக்கும் ரிலேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இங்க டபிள்யூ இங்க கே, இங்க கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு, இங்க ஈக்குவல் டு கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு, ஆனா இங்க லெஸ் தென் சிம்பிள். அப்போ இங்க இருக்க சிம்பிளும் இங்க இருக்க சிம்பிளும் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. சரியா. அதாவது இங்க இருக்க சிம்பிளும் ஆப்போசிட்டா இருக்கு. இந்த சிம்பிளும் ஆப்போசிட்டா இருக்கு. ஆப்போசிட்டா இருந்தா cannot be determined அப்படின்னு சொன்னேன். அல்லது எனக்கு 3 ஆன்சர் வரணும்ன்றத சொல்லியிருந்தேன். சரிங்களா. 3 ஆன்சர் வரணும் அல்லது cannot be determined. இப்போ கே டபிள்யூ வச்சு 3 ஆன்சர் இருக்கணும், ஆனா கே டபிள்யூ வச்சு ஒரே ஒரு சிம்பிளை வச்சு தான் ஆன்சர் இருக்கு. அதனால இது தப்பு. இப்போ அடுத்தது எடுத்துக்கிறோம், y less than or equal to w. y less than or equal to w அப்படின்னு சொல்லும்போது பாருங்க y w, y இங்க இருக்கிறான், w பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்ல இருக்கான். அப்போ ரெண்டு பேருக்கும் காமனா யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா u தான் இருக்கான். அப்போ நான் என்ன பண்ணேன், u வச்சு எழுதுறேன். அப்போ u இங்க எழுதிட்டேன். u க்கு லெஃப்ட்ல யார் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது w இருக்கான். ஸோ w இங்க எழுதிக்கிறேன். ஸோ பாருங்க w இங்க எழுதிக்கிறேன். w greater than or equal to a, again equal to s, again greater than or equal to u வந்துச்சா. அடுத்தது பாருங்க இங்க இருக்கிற குரூப்ல u க்கு ரைட்ல தான் y இருக்கா, அதை அப்படியே எழுதுறேன். u greater than or equal to y அவ்வளவுதான். இப்போ எனக்கு டபிள்யூக்கும் ஒய்க்கும் ரிலேஷன் வந்துருச்சு. நான் இப்போ எழுத போறேன். பாருங்க இங்க 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 ஏ இருந்தாலும் சரி எஸ் இருந்தாலும் சரி ரெண்டும் ஒன்று தான். ஏன்னா ரெண்டு பேரும் ஈக்குவல்ன்றதுனால. அதனால நான் என்ன பண்றேன், ஒருத்தரை எடுத்துறேன், ரிமூவ் பண்ணிடுறேன். எனக்கு டபிள்யூக்கும் ஒய்க்கு தான் ரிலேஷன் வேணும். டபிள்யூக்கும் ஒய்க்கும் பார்த்தீங்கன்னா காமன் சிம்பிள் தான் ஆன்சரா வரணும்னு சொல்லியிருக்கேன். சரியா. அப்படி பார்க்கும்போது காமன் சிம்பிளா எது இருக்குன்னு பார்த்தா இங்க கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் இருக்கு, இங்க கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் இருக்கு, இங்கேயும் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் இருக்கு. அப்ப நான் எல்லா இடத்துலயும் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் இருக்கு. அப்போ ஆன்சர் வந்து எனக்கு இதுதான். இங்க எனக்கு ஒய்ல இருந்து டபிள்யூ சொல்லியிருக்காங்க, ஆனா நான் கண்டுபிடிச்சதுல டபிள்யூல இருந்து ஒய் வந்திருக்கு. அப்போ இது அப்படியே ரிவர்ஸ் பண்ணா இங்க வந்துருமா பாருங்க. படிக்கும்போது இங்க w greater than or equal to y ன்னு படிக்கலாம். இந்த சைடுல படிக்கும்போது அப்ப w greater than or equal to y ன்னு படிக்கலாம். அப்போ இது கன்க்ளூஷன் கரெக்ட்னு சொல்லலாமா. அப்ப கன்க்ளூஷன் 2 alone is correct. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. சரி, இப்போ அடுத்த சம் பாருங்க. எனக்கு y-க்கும் m-க்கும் ரிலேஷன் வேணும். எனக்கு இங்க y இங்க இருக்கு, m இங்க இருக்கு. அப்பனா ரெண்டும் வேற வேற குரூப்ல இருக்காங்க. அந்த ரெண்டு வேற வேற குரூப்ல இருக்க ரெண்டு பேரை நான் கம்பேர் பண்ணணும். அப்ப பாருங்க y எடுத்துக்கிறேன், m எடுத்துக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், இந்த ரெண்டுத்துக்கும் காமனா யார் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இங்கேயும் w இருக்கான், இங்கேயும் w இருக்கான். சரியா. ஆனா நான் w-வை நடுவில் எடுத்துக்கிறேன். அப்ப w எழுதிக்கிறேன். இப்போ w-க்கு லெஃப்ட்ல யார் இருக்கா, y இருக்கா. அப்படியே லெஃப்ட்ல அப்படியே எழுதணும். அப்போ இந்த சிம்பிள்ஸ் அப்படியே எழுதணும். லெஸ் தென் சிம்பிள், அப்புறம் u, அகைன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, அப்புறம் y அப்படியே எழுதிட்டேன். இப்போ எனக்கு w காமன் எழுதிட்டேன். சரி, ஆனா இப்போ எனக்கு என்ன வேணும், m வரணும். கரெக்டா, m எழுதணும். ஆனா w-க்கு லெஃப்ட்ல தான் m இருக்கு, ஆனா ரைட்ல வரணும்.
இப்போ ரைட்டில் தான் இங்கே இடம் எழுதுறதுக்கு இருக்குது. அப்போ லெஃப்ட்டில் இருக்கிறத ரைட்டில் எழுதணும்னா லாஸ்ட் இதுக்கு முன்னாடி ஒரு சம் பார்த்தோம், அதுலேயே நான் தெளிவாக சொல்லியிருந்தேன், இந்த சிம்பிள்ஸ் அப்படியே மாற்றி எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ அது பிரகாரம் பார்க்கும்போது கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு நான் என்ன பண்ணுறேன், லெஸ் than ஆர் ஈக்குவல் டுன்னு எழுதிட்டு இங்கே அப்படியே எம் எழுதிடுறேன். அப்போ எம் எழுதும்போது பாருங்க ஒய்க்கும் எம்முக்கும் நடுவில் காமன் சிம்பிள் தான் ஆன்சராக வரணும்னு சொல்கிறேன். ஸோ எந்த சம்மா இருந்தாலும் சரி அப்படி தான் காமன் சிம்பிள் தான் ஆன்சராக வரணும். எனக்கு இங்கே லெஸ் தென், இங்கே லெஸ் தென், இங்கே லெஸ் தென் 3 இடத்துலையும் இருக்குது. ஈக்குவல் வந்து இங்கே இருக்குது, ஆனால் இங்கே இல்லை. அப்போ அது ஈக்குவல் காமன் கிடையாது. அப்போ ஆன்சர் வந்து ஒய் லெஸ் தென் எம் வரணும். எனக்கு பாருங்கள் ஒய் லெஸ் தென் எம் இருக்குது, அப்போ ஆன்சர் கரெக்ட். சரி, இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எஸ் லெஸ் தென் டி. சரிங்களா, அதாவது எஸ் லெஸ் தென் டியான்னு செக் பண்ணணும். அதாவது எஸ் அண்ட் டிக்கு நான் ஆன்சர் செக் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது பாருங்கள் அகெயின் காமன் யார், இந்த குரூப்புக்கும் காமனாக இருக்க ஒருத்தர் யார், டபிள்யூ. அப்போ டபிள்யூவை நான் எழுதிக்கிறேன். சரியா, டபிள்யூ எழுதிக்கிறேன். இப்போது எனக்கு யார் வரணும், எஸ். டபிள்யூக்கு ரைட்டில் எஸ் இருக்குது. அப்போ டபிள்யூக்கு ரைட்டில் எஸ்னா டபிள்யூ கிரேட்டர் தென் எஸ் நீங்கள் எழுதிக்கிறேன். சரியா, அப்புறம் எனக்கு யார் வரணும், டி வரணும். டியும் ரைட்டில் தான் இருக்குது. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த சைடில் இருக்க டியை நான் வேறு வழி இல்லாமல் லெஃப்ட்டில் தான் எழுதணும். ஏன்னா இடம் இங்கே லெஃப்ட்டில் தான் இருக்குது. அப்போ பார்க்கும்போது ரைட்டில் இருக்க கிரேட்டர் தென் டியை நான் லெஃப்ட்டில் எழுதும்போது என்னவா மாறிடும், எனக்கு லெஸ் தென் டின்னு மாறிடும். சரிங்களா, அப்போ அப்படி பார்க்கும்போது எனக்கு டியிலேருந்து டி லெஸ் தென் டபிள்யூ, டி லெஸ் தென் டபிள்யூ, அப்புறம் டபிள்யூ கிரேட்டர் தென் எஸ்ன்னு கிடச்சிருது. வேறு ஒன்றுமே இல்லை, டபிள்யூ கிரேட்டர் தென் எஸ்ன்னு கிடச்சிருது. இப்போ ஆப்போசிட் சிம்பிள் வந்துச்சா, 2 சிம்பிளும் ஆப்போசிட்டாக. அப்போ ஆப்போசிட்னா 3 ஆன்சர் இருக்கணும் அல்லது cannot be determined. இங்கே 3 ஆன்சர் இல்லை. 3 ஆன்சர் நான் சொல்கிறது 3 சிம்பிள். சரிங்களா, ஸோ அப்போது இங்கே 3 ஆன்சர் இல்லை. அப்போது இது தப்பு. அப்போ 1 alone இஸ் கரெக்ட். அவ்வளோதான். இப்போ அடுத்த சம் பாருங்க, ஜேஎல்லுக்கான ரிலேஷன். இங்கே என்னென்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 3 பேர் இருக்காங்க, 3 குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. இப்போ ஜேஎல்லுக்கான ரிலேஷன், ஜே இந்த குரூப்பில் இருக்கான், எல் இந்த குரூப்பில் இருக்கான். அப்போ நான் 2 பேருக்கும் இந்த ஜேக்கும் எல்லுக்கும் காமன் யாருன்னு பார்த்தா பீன்ற மனுஷன் வந்து காமனாக இருக்கான். அப்போ பியை நான் நடுவில் உட்கார வச்சுறேன், உட்காரா நீ நடுவில் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 2 பேருக்கும் காமனாக பார்த்தீங்கன்னா இவன் தான் மத்தியஸ்தம் பண்ணுறான். இவங்க 2 பேருக்குள்ள என்ன ரிலேஷன் இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு. இப்போ பாருங்க, இப்போ நான் பியை உட்கார வச்சிட்டேன். எனக்கு யார் வேணும், இங்கே ஜே வேணும். ஜே எந்த சைடில் இருக்கான், ரைட் சைடில் இருக்கான். அப்போது பி ஈக்குவல் டு கியூ லெஸ் தென் ஜே. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போது அகெயின் இங்கே பிக்கு எல் எந்த சைடில் இருக்கான், ரைட் சைடில் இருக்கான். ஆனால் எனக்கு எந்த சைடில் இடம் இருக்குது, லெஃப்ட்டில் தான் எழுதுறதுக்கு இடம் இருக்குது. நான் முன்னமே சொன்ன மாதிரி நான் என்ன பண்ணணும், சிம்பிளை மாற்றி எழுதுங்க. அப்போது இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுனா நான் எப்படி எழுதணும், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. அப்புறம் என்ன வரணும், எனக்கு எல் அப்படியே வரணும். தட்ஸ் ஆல். அப்போ ஒரே லைனில் வந்துருச்சு. பாருங்க, இங்கே இந்த எல்லுக்கும் ஜேக்கும் ரிலேஷன் பார்க்கும்போது இங்கே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, இங்கே ஈக்குவல் டு, இங்கே லெஸ் தென். அதாவது சிம்பிள்ஸ் வந்து இந்த சிம்பிளும் ஆப்போசிட்டாக இருக்குது. அப்போ ஆப்போசிட் சிம்பிள் வந்ததுன்னா cannot be determined சொல்லலாம், அல்லது 3 சிம்பிள்ஸும் இருக்கக்கூடிய ஆன்சரை எழுதுறாருன்னு சொல்லலாம். சரியா, எனக்கு இங்கே எல்லு ஜே. சரிங்களா, எல்லுக்கும் ஜேக்கும் ஆப்போசிட் சிம்பிள் வரதுனால இங்கே எல்லு ஜேக்கு ஒரு சிம்பிள் தான் நடுவில் வருது. சரியா, அப்போது இதை நான் என்ன சொல்லலாம், தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததுக்கு போயிட்டே இருக்கலாம். ஸோ அப்போது எஸ் லெஸ் தென் ஜே இப்போ அடுத்தது நான் பார்க்குறேன். சரி, எஸ் லெஸ் தென் ஜே அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எஸ்ஸுக்கும் ஜேக்கும் ரிலேஷன் பார்க்கணும். எஸ் இங்கே இருக்குது, ஜே இங்கே இருக்குது. நம்ம வேலை ஈஸியாகிடுது, ஏன்னா ஒரே குரூப்பில் இருந்து ரிலேஷன் கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுறேன், இந்த பி ஈக்குவல் டு கியூ தானே, கியூவை விட்டுறேன். ஏன்னா பி இருந்தாலும் ஒன்று தான், கியூ இருந்தாலும் ஒன்று தான். ஏன்னா 2 பேரும் ஒன்று, அதனால் விட்டுருங்க. அப்போ எஸ் லெஸ் தென் பி லெஸ் தென் ஜே அப்படின்னு கிடைக்குது எனக்கு ரிலேஷன் பாருங்கள், எஸ் லெஸ் தென் பி லெஸ் தென் ஜே. அப்போது இங்கேயும் லெஸ் தென், இங்கேயும் லெஸ் தென். அப்போது ரிலேஷன் என்ன வரும், எஸ் லெஸ் தென் ஜேன்றது ஆன்சர். எனக்கு இங்கேயும் அதான் இருக்குது, எஸ் லெஸ் தென் ஜேன்றது ஆன்சராக இருக்குது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் 2 அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்த சம் பார்ப்போம். ஸோ பாருங்க, எஸ் அகெயின் எனக்கு ஒய்எஸ்ஸை கம்பேர் பண்ணுறாங்க, அகெயின் எஸ்ஒய்யை கம்பேர் பண்ணுறாங்க. இங்கே பாருங்க, இங்கே ஒரு குரூப்பு, அகெயின் இங்கே ஒரு குரூப்பு, இங்கே ஒரு குரூப், மொத்தமாக 3 குரூப் இருக்கா. சரி பாருங்க, ஒய்எஸ் இந்த ஒய்ன்றவனையும் எஸ்ன்றவனையும் நான் இப்போ கம்பேர் பண்ணணும். ஒய் எங்கே இருக்கான், எனக்கு இங்கே இருக்கான். எஸ் எங்கே இருக்கான், எனக்கு இங்கே இருக்கான். அப்போ இந்த 2 பேரையும் கம்பேர் பண்ணுறதுக்கு யார் காமன் பர்சனாக இருக்கா, கியூன்ற ஒரு மனுஷன் இருக்கான். சரியா, உங்களுக்கு புரியதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அப்போ கியூன்றவனை காமனாக வச்சுட்டு நான் எழுத வேண்டியதுதான். அப்போ எஸ் எந்த சைடு எழுதணும், லெஃப்டில் எழுதணும். அப்போ ஈக்குவல் டு பி லெஸ் தென் எஸ் அப்படியே வந்துடுது. இங்கே இருக்கிறது அப்படியே எழுதிட்டேன். சரிங்களா, இப்போது ஒய் எழுதணும். இப்போ பாருங்கள், ஒய் வந்து ஆக்சுவலாக ரைட் சைடில் தான் இருக்கு. சரியா, அப்போ நான் அதை அப்படியே எழுதுறேன், ஈஸியாக எழுதுறேன். அப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய்ன்னு எழுதிட்டேன். அப்போது இங்கே எஸ் லெஸ் தென் பி ஈக்குவல் டு கியூ இங்கே எழுதிட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே கியூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய் இங்கே இருக்கிறது அப்படியே இங்கே தூக்கி ரைட்டில் எழுதிட்டேன். இப்போ கம்பேர் பண்ணுறேன். கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வேலை ரொம்ப ஈஸியாகிடுச்சு. எனக்கு இந்த ஈக்குவல் டு கியூன்றது தேவையில்லை. சரியா,
எஸ் லெஸ் தென் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய்ன்னு கூட நான் சொல்லலாம், ஏன்னா ரெண்டும் ஒன்று தான். அப்படி பார்க்கும்போது காமன் சிம்பிள் எது, எஸ்ஸுக்கும் ஒய்க்கும் நடுவில் வரக்கூடிய காமன் சிம்பிள் எது, லெஸ் தென்ன்ற சிம்பிள் மட்டும்தான். அப்போ எஸ் லெஸ் தென் ஒய்ன்றதுனா கரெக்ட். எஸ்ஸோட இடத்துலேருந்து பார்க்கும்போது எஸ் லெஸ் தென் ஒய், அப்போ எஸ்ஸோட இடத்துலேருந்து பார்க்கும்போது எஸ்ஸோட இடத்துலேருந்து லெஸ் தென் ஒய் கரெக்ட் தான், சரிங்களா. அப்போ எஸ்ஸோட இடத்துலேருந்து லெஸ் தென் ஒய். அப்போது எனக்கு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் மாற்றி எழுதி பார்த்தீங்கன்னா சில பேருக்கு தெரிஞ்சிடும், சரியா. அப்போ ஒய் கிரேட்டர் தென் எஸ்னாலும் எஸ் லெஸ் தென் ஒய்னாலும் ரெண்டும் ஒன்று தான், அதான் இங்கே இருக்குது, அதனால் அது ஆன்சர் கரெக்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, எனக்கு வர ரிலேஷனே வெறும் எஸ் லெஸ் தென் ஒய் தான், சரியா. அப்படி இருக்கும்போது எஸ் ஈக்குவல் டு ஒய் கண்டிப்பாக தப்பு தானே. அப்போ இது கன்க்ளூஷன் 2 தப்பு, எனக்கு வெறும் 1 மட்டும் கரெக்டு, அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. ஸோ பேசிக்லி பார்த்தீங்கன்னா நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஐபிபிஎஸ் எஸ்ஓவில் 2016 நடந்த ஒரிஜினல் கொஷின் பேப்பரை அப்படியே நம்ம டிஸ்கஸ்